இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோதிட ரீதியாக பல்வேறு தோஷங்கள் இருந்தாலும் கிரகண தோஷம் என்பது சில பேருடைய வாழ்க்கையில் மீள முடியாத துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்குது. தோராயமாக ஒரு வருஷத்தில் 4 கிரகங்கள் ஏற்படுதுங்க. ஸ்வஸ்திக் ஸ்ரீ மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 7/9/2025 அன்று 9:56 இரவு முதல் 8/9/2025 அன்று 1:26 நள்ளிரவு வரை பூரடாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய ராகு கிரகஸ்த முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுங்க. சந்திர கிரகண நாளில் 12 ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன? இந்த நேரத்தில் 12 ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்க 12 ராசிக்காரர்ல எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலுமே கிரகண தோஷம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான சதயம், பூரட்டாதி, உத்தராடாதி, புனர்பூசம், விசாகம் கிரக தோஷம் இருக்கக்கூடியவங்க அதிகாலையில் எந்திரிச்சு நீங்க குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சந்திர கிரகண நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசி. மேச ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர கிரகணமானது நடக்குதுங்க. 4ஆம் அதிபதி சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கிரகணம் அடைகிறாரு. இதற்கு குரு பார்வை இருக்கிறது. கால்நடை வளர்க்கக்கூடியவங்க, விவசாயிங்க, பண்ணையாளர்கள் ஆதாயமான பலன்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எளிதில் ஜீரணமாக கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. அன்று போரிங் போடுதல், கிணறு வெட்டுதல் போன்ற செயல்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். தாயையும் தாய் வயதில் உள்ளவர்களையும் மதிப்பதும் ஆசீர்வாதம் பெறுவது பலவிதமான துன்பங்களிலிருந்து உங்களை பாதுகாக்குங்க. 12 ராசியில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடமான ஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கையானது ஏற்படுதுங்க. அன்று உங்களுடைய 3ஆம் அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. தகவல் தொடர்பு சாதனங்களான ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், பத்திரிகை துறை, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் உயர்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நாளில் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் வெளியூர் பயணங்கள், முக்கிய ஒப்பந்தங்கள், சிற்றின்பம் போன்றவற்றை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களுடைய இளைய சகோதரர், சகோதரி போன்றவர்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய உயர்வானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசியினருக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குதுங்க. உங்களுடைய தனஸ்தான அதிபதி சந்திரன் மேன்மையான பலன்களை தரக்கூடிய 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் அனுபவ ஆற்றலானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், புரோகிதம், ஜோதிடம், மந்திர உபதேசம் போன்றவற்றை நல்ல வருமானம் கிடைக்குங்க. மேலுமே நீங்கள் வெளியூர் பயணங்களையும் தூர தேச பயணங்களையும் நீங்கள் ஒத்தி வைப்பது இல்லைன்னா தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. கடுமையான மாத்ரு தோஷம் இருக்கக்கூடியவங்க பித்ரு தர்ப்பணம் அன்றைய நாளில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா தந்தை வழி முன்னோர்களை வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கடகராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கையோடு கிரகணம் சம்பவிக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் நின்று
சந்திராஷ்டமத்துடன் கிரகணம் சம்பவிப்பதால் வழக்குகள், அறுவை சிகிச்சை, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், கொடுக்கல் வாங்கல், வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு, தற்பெருமை, சுய கௌரவம், எதிர்பார்ப்பு போன்றவற்றை தவிர்ப்பதால் வருகின்ற துன்பங்களை குறைக்க முடியுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய மிதமான உணவுகளை நீங்கள் சாப்பிட வேணும். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானத்தில் சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குதுங்க. தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள், திருமண ஒப்பந்தம், விவாகரத்து, வழக்குகளை விசாரித்தல், வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் இவைகளை சில நாட்களுக்கு நீங்கள் ஒத்தி வைப்பது இல்லைன்னா தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. மேலுமே பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களை நீங்கள் பகையாக்கக்கூடாதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்பங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கலந்து கொள்ளக்கூடிய விருந்துகளில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா நலிந்தவர்களுடைய வாழ்வாதாரம் உயர தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வருவது பலன்களை கொடுக்குங்க. கன்னிராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்குரு ஸ்தானத்தில் சந்திர கிரகணமானது நடக்க இருக்குதுங்க. இன்றைய நாளில் கடன் தீர்ப்பதில் நிரந்தரமாக கடன் தொல்லைகள் அனைத்துமே குறையும். அஜீரண சக்தி குறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள், நகைகளை கவனமாக நீங்கள் கையாள வேணும். பிறருக்கு கடன் கொடுப்பது, கடன் பெறுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதில்லைங்க. பல வருஷங்களாக தீர்க்க முடியாத நோய் இருக்கக்கூடியவங்க மிருத்யுஞ்ச ஜெய மந்திரம், ஸ்ரீ ருத்ரம் படிப்பது, கேட்பது ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பயண உணர்வு அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. தாய் மாமா ஸ்தானத்தில் இருப்பவங்களுக்கு ஆடை தானம் நீங்கள் கொடுப்பது, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. துலா ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர கிரகணமானது சம்பவிக்க இருக்குதுங்க. ஆழ்மன எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்துவதும், தியானம், யோகா, மூச்சு பயிற்சி போன்றவற்றை நீங்கள் செய்வதும் மன நிறைவு, மன நிம்மதியை அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களை நீங்கள் ஆர்வத்தை குறைக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு கோடி குற்றங்களை நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ள வேணும். மேலுமே ஆன்மீக குருமார்களின் ஆசீர்வாதம் உங்களை உயர்வான இடத்திற்கு அழைத்து செல்லுங்க. விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குது. பாக்கிய அதிபதி சந்திரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாய், தந்தை வழி உறவுகளுடன் மோதல்கள், கருத்து மாறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. தாய் தந்தையரை நீங்கள் அனுசரித்து செல்வதால், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதால் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. மேலுமே சொத்து வாங்குவது, விற்பது போன்றவற்றில் நீங்கள் தவறான விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் சற்று நீங்கள் யோசித்து செயல்பட வேணுங்க. முதல் முறையாக நோய்க்கு வைத்தியம் செய்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதில்லைங்க. மேலுமே தாயோடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்களுடைய நல்லாசி பெறுவதால் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலகிவிடுங்க. தனுசு ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குதுங்க. அஷ்டமாதிபதி சந்திரன் ராகுவுடன் இணைவதால் மன போராட்டம் அதிகரிக்கும், ஞாபக சக்தியானது குறைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மேலுமே பார்த்தீங்கன்னா வீடு மாறுவது, வேலை மாறுவது, தொழில் நிறுவனத்தை மாற்றுவது, உத்தியோக மாற்றம், பத்திரப்பதிவு, பாக பிரிவினை போன்றவற்றை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. முக்கிய பண பரிவர்த்தனைகளுக்கு உள்ள ஆவணங்களை பத்திரமாக நீங்கள் பராமரிக்க வேணுங்க. மகர ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர கிரகணமானது சம்பவிக்க இருக்குதுங்க. பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். 7ஆம் அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்துல நிற்பதால் நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கை துணையால்
ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா கும்பராசியில் சந்திர கிரகணமானது நடைபெற இருக்குதுங்க. 6ஆம் அதிபதி சந்திரன் ராகுவுடன் இணைவதால் கடன், நோய், எதிரி சார்ந்த பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத கடுமையான உடல் உபாதை இருக்கக்கூடியவங்க நீங்கள் வைத்தியம் செஞ்சு கொள்வது ரொம்பவே நல்லது. கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, பெரிய பண பரிவர்த்தனைகளை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணுங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாக்கும். 12 ராசியில் 12வதாக வரக்கூடிய ராசி மீனராசி. மீனராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன விரய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சந்திரனுடன் ராகு இணைந்து கிரகண தோஷமானது ஏற்படுவதுங்க. உங்களுக்கு தூக்கம் சற்றே குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மனசஞ்சலம், பய உணர்வு ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்ப உறவுகளுக்காக சூழ்நிலை கைதியாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் ஆதாயம் குறையக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது. கண் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு நீங்கள் உதவ வேணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.